எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா நான் இப்பதான் உமா அன்னிக்கிட்ட போன்ல பேசினேன். அது என்னன்னா வீட்ல இருக்கிற எல்லாரும் ஏசிபி சாரோட உதவியோட அது ஏதோ என்ன பேர் சொன்னாங்க, ராஜ் மேன்ஷன், அவங்க அந்த பேர்ல உள்ள ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. வேணா சார், என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப விசுவாசமா வேலை பார்க்கிறேன் ராய் பகதூர் சார். இத்தனை தப்புங்களுக்கு அப்புறமும் நான் உன்னை மன்னிக்கிற தப்ப பண்ணவே மாட்டேன். அட கடவுளே, நான் இப்ப எந்த ரூமுக்குள்ள வந்திருக்கேன்? கிரிதர், நீ என்னோட வேலைய ரொம்ப ரொம்ப சுலபமாக்கிட்ட. கவனமா கேளு. நான் உன்னோட முதலாளி ராய் பகதூர் ராஜ்வீர் சிங். நான் உனக்கு கட்டளை இடுறேன். என்ன ஒண்ணும் பண்ணாத, என்ன கொன்றாத, என்ன கொன்றாத, என்ன கொன்றாத, என்ன மன்னிச்சிடு, என்ன கொன்றாத. என்ன கொன்றாத ராஜ்வீர் சார், என்ன காப்பாத்துங்க.
இது என்னோட சாம்ராஜ்யம். ராய் பகதூர் ராஜ்வீர் சிங்கோட சாம்ராஜ்யம். இங்க நான் சொல்றது தான் நடக்கும். நான் விரும்புறது மட்டும் தான் நடக்கும். இந்த நேரத்துல யார் வந்திருப்பாங்க? இப்பெல்லாம் நீ ரொம்ப அதிகமாவே இங்க வந்துட்டு போறேன்னு உனக்கு தெரியல? உன்னோட உபதேசத்தை கேட்க ஒண்ணு நான் இப்ப இங்க வரல ராஜ்வீர். ராய் பகதூர் ராஜ்வீர் சிங் என்னோட பேரு. ராய் பகதூர் ராஜ்வீர் சிங் சார், இப்போ நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன்னா இங்க இருந்து நம்ம எல்லா அடையாளங்களையும் அழிச்சாகணுங்கிறத சொல்றதுக்காக தான். இல்லைன்னா எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நீ என்ன சொல்ற? அப்புறம் யார் அது என்னோட ராஜ்யத்துக்குள்ளேயே நுழைஞ்சு என்ன அழிக்கக்கூடிய சக்தி உள்ளவங்க? சீமா பரத்வாஜ். அக்கா எந்த நேரத்திலையும் இந்த வீட்டை சோதனை போட போலீஸ் கூட்டிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துக்கு போலீஸ் மட்டும் வந்துட்டாங்கன்னா அப்புறம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இது வரைக்கும் நான் எந்த விஷயத்துக்காகவும் உடைஞ்சு போகல. ஆனா இப்போ எந்த விஷயத்த நான் இத்தனை நாளா மறைச்சு வச்சேனோ இனிமேலும் என்னால அதை மறைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சாட்சிகளை அழிக்கிறது நல்லது. ஐயா, என்ன காப்பாத்துங்க. என்ன கொன்றாத, என்ன கொன்றாத. நிறுத்து. நான் உன்னோட முதலாளி. நான் உன்னை நிறுத்த சொல்லி சொல்றேன். அவனை விட்டு விலகி போ. यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्ष्य I love you, Rohini. अमृता
இன்னைக்கு உன் தலையெழுத்து ரொம்ப நல்லா இருக்கு கிரிதர். அதனால இன்னைக்கு தப்பிச்சிட்ட. அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படாத. நீ எப்பவும் தப்பிக்க முடியும். இன்னொரு முறை நீ தெரியாம தப்பு பண்ணா கூட அப்புறம் நீ இவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்காத. நான் உன்னோட முதலாளி ராய் பகதூர் ராஜ்வீர் சிங் உனக்கு கட்டளையிடுறான். நீ உன்னோட கையை வெட்டிக்கோ. இப்போ இவன் உன்னுடைய புருஷன் கிடையாது, என்னுடைய அடிமை. இவன் எந்த கேள்வியும் கேட்காம எந்த தயக்கமும் இல்லாம நான் சொல்றத மட்டும்தான் இவன் செய்வான். எனக்கு தேவைப்பட்ட ஒருத்தருடைய உயிரையே எடுக்க சொன்னாலும் எடுப்பான். அண்ணா, ரோஹிணி அண்ணியை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன் ஜான்வி அப்படி என்னாச்சு? ரோஹிணி அண்ணி சீமா அண்ணி கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் அவங்க கிட்ட சொன்னேன் சீமா அண்ணி வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு. ஆனா அவங்க எங்க இருக்காங்களோ அங்க போய் பேசிக்கிறேன்னு இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு பக்கம் சீமா ரோஹிணி நினைச்சு கவலைப்படுறா. அவளோட துக்கத்தை இவளால தாங்க முடியல. இன்னொரு பக்கம் இவளோட பிடிவாதத்தை இவளால விட முடியல. இது வரைக்கும் சீமாவோட எல்லா போராட்டத்திலையும் நான் கூட இருந்திருக்கேன். ஆனா இந்த போராட்டத்துல முடியாது. ஏன்னா சீமா இந்த போராட்டத்தை தன்னோட சொந்தத்துக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கா. வெளியாளுங்க கூட இல்லை. அதுவும் இல்லாம இதெல்லாம் செஞ்சு அவ எல்லாருக்கும் கஷ்டத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கா, முக்கியமா ரோஹிணிக்கு. அப்புறம் உனக்கு தெரியுமா ஜானவி, சீமா இப்ப எங்க இருக்கான்னு? அவ ஏசிபியோட வீட்டில் இருக்கிறவங்களை கூட்டிட்டு ராஜ்வீர் வீட்டை சோதனை போட போயிருக்கா. நானும் தான் அவனை பார்த்தேன். அவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அவர் வீட்டில் நமக்கு என்ன சாட்சி கிடைக்க போதா? இந்த சின்ன விஷயத்தை கூட அவளால புரிஞ்சுக்க முடியல. பிரேமண்ணா, நான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லல, ஆனா உங்ககிட்ட சொல்றேன். ஏன் தெரியல, ரோஹிணி அண்ணியோட நடத்த ரொம்ப வித்தியாசமாயிட்டு இருக்கு. இப்போ எனக்கும் என்ன தோணுதுன்னா, அவங்க நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட போன் வந்தப்போ. இல்ல மாமா, நான் வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகல. நான் ஒத்துக்க மாட்டேன் ஜானவி. சித்தார்த்தனை போனதுக்கு அப்புறம் ரோஹிணி எவ்வளவு நொறுங்கி போயிருக்கான்னு எனக்கு தான் தெரியும். இப்ப குடும்பத்தை விட்டு விலகி இருக்கா. தன்னோட துக்கத்தை மறைச்சுக்கிறதுக்காக அவ வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. துக்கம் ஞாபகம் வந்ததுனால அவ கண்டிப்பா அழுதுருப்பா. இதுல தப்பு என்ன இருக்கு ஜானவி? இதுல சந்தேகப்படுறதுக்கு அப்படி என்ன இருக்கு? அண்ணா, நான் சொல்ல வந்தது இது இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆக்சுவலா நான் வந்து. போதும் ஜானவி, ஒருவேளை ரோஹிணிக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருந்தா கூட அதை அவன் நம்ம கிட்ட மறைக்க போறதில்ல. அவன் நம்ம குடும்பத்தை சோகத்துல ஆழ்த்த மாட்டான். அதனால இந்த ஆர்கியூமெண்ட்டை இதோட முடிக்கிறதா எல்லாருக்குமே நல்லது. சீமா, இந்த வீடு அதே வீடு தானே உனக்கு நல்லா தெரியுமா? அதே வீடுதான் பெரியத்த. ராய் பகதூர் ராஜ்வீர் சிங் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க,
உள்ள வாங்க. ஏன் இப்படி சிரிக்கிறாரு? ஏசிபி சார், போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நீங்க பொய் சொல்றது அவ்வளவு நல்லா இல்ல. சீமா அப்புறம் அமர் கூட பரத்வாஜ் குடும்பத்தோட தலைவி பெரிய பாட்டி. உங்களை பெரிய பாட்டின்னு கூப்பிடலாம்ல? இந்த சம்பந்தமில்லாத நேரத்துல என்னோட வீடை தேடி வந்திருக்கீங்கன்னா நல்லா தெளிவாவே தெரியுது. நீங்க ஒண்ணு முக்கியமான விஷயம் பேச வரல, என்னோட வீடை சோதனை போட வந்திருக்கீங்க. இவளுக்கு எப்படி தெரிஞ்சது நாங்க அவர் வீட்டை சோதனை போட தான் வந்தோன்னே? இது வரைக்கும் எனக்கு சந்தேகம் மட்டும்தான் இருந்தது. இப்ப எனக்கு நம்பிக்கையும் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ராய் பகதூர் கிட்ட நான் பேசியிருக்கேன். ஆனா எங்க எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதே. எப்படியும் நீங்க எல்லாரும் என்னோட வீடை தேடி வந்துட்டீங்க இல்லையா? நீங்க தாராளமா என் வீடை சோதனை போடலாம். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, என் வீட்டை நீங்க சோதனை போட்டதுக்கு அப்புறம் என் வீட்டுல மத்தவங்களோட வாழ்க்கையில தலையிடவே கூடாதுன்னு. ஒருவேளை என்னோட வாழ்க்கையில யாராவது தேவையில்லாம நுழைஞ்சாங்கன்னா அப்புறம் எனக்கும் அவங்களோட வாழ்க்கையில நுழையிறதுக்கு முழு உரிமை இருக்கு. எப்படி நீங்க சர்ச் வாரண்ட் இல்லாம என்னோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்களோ அதை வச்சு தெளிவாவே தெரியுது நீங்க என்னோட வாழ்க்கைக்குள்ள தேவையே இல்லாம நுழையிறீங்க. ஒருவேளை நாளைக்கே உங்களோட வாழ்க்கையில நான் தேவையே இல்லாம நுழைஞ்சனா அப்புறம் உங்களுக்கும் எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்கக்கூடாது. சரிதானே பெரிய பாட்டி? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இப்ப சோதனை போடுறது போடாதது, இங்க இருக்கிறது இல்ல வெளியே கிளம்புறது எல்லாம் உங்க விருப்பம். இப்ப என்னுடைய கண்டிஷனை மட்டும் கேட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்க இங்க சோதனை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுவும் கிடைக்கலனா அப்புறம் நான் உங்களோட வாழ்க்கைய நரகத்தை விட கொடுமையாக்கிடுவேன்.